பயத்தால் மத்திய அரசு எதிர்க்கட்சிகள் மீது அமலாக்கத்துறையை ஏவி விடுவதாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அவர் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்தியா கூட்டணி என்ற ஒன்றே இந்திய அளவிலே உருவாக்கப்பட்டது தளபதியினுடைய முயற்சியால் தான். அது உருவாகி இன்று இருக்கிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று மோடி பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். எதனா பண்ணணும்னு மற்ற கட்சிகளின் மீது இன்று அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறார். இன்று அமலாக்கத்துறையை மட்டுமல்ல, இன்கம் டாக்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எல்லாம் டிவி பார்க்குறவங்க தானே. கலைஞர் கொடுத்த டிவி எல்லார் வீட்லையும் இருக்கா? எல்லார் வீட்லையும் இருக்கு. அந்த டிவியில் இன்னைக்கு கூட ஓடுது இன்கம் டாக்ஸ். அதை கட்டலன்னு சொல்லி காங்கிரஸுக்கும் நம்முடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அவங்களுக்கும் கேட்குறானா. இவன் ஸ்டேட் பேங்க்ல வாங்கின நிதிக்கே கணக்கு சொல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவன் வேண்டுமென்றே இன்னைக்கு இன்கம் டாக்ஸை கையில் வச்சுக்கிட்டு, அதே போல இடியை கையில் வைத்து கொண்டு அவதெல்லாம் மூலமாக செக் பண்ணுறது. எதிர்கட்சிகள் எங்கே இருக்கோ அங்கே தான். இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களாம், பிஜேபியில் இருந்தவங்களாம் யோகியமானவங்களா? அதெல்லாம் எதையும் பண்ணாமல் இன்று செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மோடிக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அடுத்த முறை நாம் வெற்றி பெற முடியாது என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால் எப்படியாவது இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக, இவங்கெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக எதையாவது செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் செய்ய செய்ய நமக்குத்தான் வலிமை.